அமர்ந்திருக்க தனக்கு பிடித்தமான மகிழம்பூ கொண்டையை அணிந்துள்ள நம்மாழ்வார் இறைவனை நோக்கியபடியே வெளியே வருகிறார். மதுரகவி ஆழ்வார் பரங்கி நாற்காலியில் அமர்ந்து வெளியே வருகிறார். கோவிந்தநாதா கோகுலபாலா குன்றினில் திகழும் மங்கை நிவாசா திருவடி சரணம் ஸ்ரீ வெங்கடேசா திருவருள் புரிவாய் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. இந்த இடத்துல அடியார்களுக்கு ஒரு கருத்து சொல்ல விழைகிறேன். இந்த 9 எம்பெருமான்களும் ஆழ்வாரிடத்தே ஓரொரு குணத்தை காட்டினார்கள். பெருமானுக்கு எத்தனையோ எண்ணிலடங்காத மங்களமான குணங்கள், நற்பண்புகள் உண்டல்லவா. அதுல ஓரொரு பெருமான நம்மாழ்வாருக்கு என்னிடத்திலேந்து இதை தெரிஞ்சுக்கோ, என்னிடத்திலேந்து இதை தெரிஞ்சுக்கோ என் வாரி வழங்குமா போலே குணத்தை கொடுத்து போனான். அதிலே பொலிந்த நினைக்கிறான் பரேசன், தானே முழுமுதற் கடவுள், உலகத்தை படைத்து காத்து அழித்து அத்தனையும் செய்யக்கூடியவன் தான், உலகத்தையே ஆணை செலுத்தக்கூடியவன் தான் என்கிற குணத்தை பொலிந்த நின்ன காட்டினான். முதலாவதாக நாம் தரிசிக்கும் பெருமான் பொலிந்து நின்ற பிரான். இப்பெருமான் இதே ஆழ்வார் திருநகரியின் பெருமான் ஆவார். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. தெய்வ தரிசனம். ஏன் ஆழ்வாருடைய பாசுரம் முதலிலே நின்னு வைகுண்டநாத பெருமான், வைகுண்டபதி அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமான் நின்னுண்டே ஆழ்வார் பக்குவமாயிட்டாரா, பக்தி முத்துடுத்தா மோட்சத்துக்கு அழைச்சின் போலாமா என்று காத்திருந்தான். நாழியாச்சு. வரகுணம்ப எம்பெருமான் அமர்ந்து காத்திருந்தான். புளிங்குடி எம்பெருமான் சயனித்து படுத்து காத்திருந்தான். இம்மூவரும் சேர்ந்து காட்டியது ஆழ்வார்ங்கிற சோறு நன்றாக சமைந்து விட்டதா, அதை நாம் உண்ணலாமா, பக்தனை கூட கூட்டி போகலாமா என்று மூவரும் காத்திருந்தார்கள். இரண்டாவதாக நாம் காண்கின்ற பெருமான் கள்ளப்பிரான், ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்தவர். நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. மூன்றாவதாக நாம் காணும் பெருமான் காசினி வேந்தர், திருப்புளிங்குடியை சேர்ந்த பெருமான் இவர். எட்டெழுத்திலே இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே, எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாலே. கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே, காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாலே. நான்காவதாக நாம் தரிசிப்பது ஸ்ரீ விஜயாசன பெருமான், நத்தம் என்று அழைக்கப்படுகின்ற திருவரகுண மங்கையை சேர்ந்தவர் இவர். அடுத்தா போலே பெருங்குளத்து மாயக்கூத்தன் எம்பெருமான். இந்த ஊரே ரொம்ப ஆச்சரியமான ஊர். தென் குழந்தை வன் குடபால் நின்ன மாயக்கூத்தன், மாடக்கொடிமதில் தென் குழந்தை வன் குடபால், குழந்தை தென் குழந்தை வன் குடபால். தாமிரபரணியனுடைய வடக்கு கரையில் இருக்கக்கூடிய மாயக்கூத்தன். மாயம் கூத்து சேஷ்டித ஆச்சரியம் அர்த்தம். அவர் பண்ணிருக்கிற கூத்தெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப வியப்பா இருக்குமா. அதைத்தான் ஆழ்வாருக்கு காட்டினான். நான் என்னென்ன வியப்பான செயல்கள்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமோ, ராசக்கிரீடை பண்ணிருக்கேன், கோவர்தன மலையை தூக்கியிருக்கேன், வெண்ணை திருடி இருக்கேன், மொத்துப்பட்டிருக்கேன், பொய் சொல்லியிருக்கேன், அடுபட்டிருக்கேன், உரலோட சேர்ந்து கட்டுப்பட்டிருக்கேன். ஆழ்வீர் இதெல்லாம் சேவிக்கிறீரா, நமக்கு ரொம்ப பிடிக்குமே என்று மாயக்கூத்தன் ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தான். ஐந்தாவதாக நாம் தரிசிப்பது மாயக்கூத்தன் எனும் பெருமானை, பெருங்குளம் என்று அழைக்கப்படுகின்ற திருக்குழந்தையை சேர்ந்தவர் இவர். ஆழக்கடலிலே ஆதிமறைகளை மீட்டவன் நீதானே, அமுதமாகிடும் உனது நாமமே இனிமை அதுதானே. நமோ நமோ
இரட்ட திருப்பதி எம்பெருமான் அரவிந்தலோச்சனனும் தேவர் பிரானும் இவர்கள் காட்டின குணம் ரொம்ப உயர்ந்தது. கடித கடக விகடனா பாந்தவம், அவ்வூரிலே த்விகுணம்னு சொல்லுவார்கள். ஆழ்வாருக்கு தன் உறவுக்காரர்களிடத்துல பந்தமே படுத்து. இந்த எம்பெருமானிடத்துல எவ்வளவு காதல் வந்துடுத்து ஆழ்வாருக்குன்னா, எனக்கினி தாயும் தந்தையும் உற்றாரும் உறவினரும் ஒத்தரும் இல்லை, இவ்வெம்பெருமானே நமக்கெல்லாம் கருந்தடங் கண்ணி கை தொழுதல் அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்திருந்த அரவிந்தலோசன என்னன்னே நைந்திரங்குமே. அரவிந்தலோச்சனருக்குன்னு அழுது கொண்டே இருப்பலாம் நம்மாழ்வார்ங்கிற நாயகி. அடுத்து தேவர்பிரான் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையாலும் தேவபிரானன்னே தேவபிரானையே தந்ததாயன் அடைந்த வன்குருகூர் அவர் ஷடகோபன். தேவர்பிரான் தான் தந்தை, தேவர்பிரான் தான் தாய், மத்தார் எனக்கு வேண்டாம் என் இவர்கள் உறவையே அறுத்து கொடுக்க வல்ல உயர்ந்த பண்பை பெருமான் காட்டினான். ஆறாவதாக நாம் காண்பது அரவிந்த லோச்சன பெருமான். திருத்துலை வில்லி மங்கலம் என்ற இரட்டை திருப்பதியின் ஒரு பெருமான் இவர். நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. ஏழாவதாக நாம் காண்பது தேவர் பிரான். இவர் இரட்டை திருப்பதியின் இன்னொரு பெருமான். ஆறு வகையான ஆதாரங்கள் வாழும் பெருமாளே, அஷ்ட சித்திகளில் ஆனந்த சித்தி தந்திடும் பெருமாளே, பேரு பெற்றதால் பார்க்கும் பாக்கியம் பெற்றோம் பெருமாளே, பேராயிரமும் உனது நாமமே மதுரம் அதுதானே. அடுத்தாற் போலே தெந்திருப்பேரையில் மகர நெடுங்குழை காதன் பெருமான் அழகு காட்டினானா, சௌந்தர்யம். தன் மேனி அழக காட்டியிருக்கான். மேனி அழகா, அவர் காதல சாத்தின்றிருக்கிற ஆபரணத்தினுடைய அழகு தனியொல்லியோ. வெள்ளச்சுருச்சங்கூட அழியேந்தி தாமரக்கண்ணனின் நெஞ்சினுடைய புள்ளைக்கடாகின்னவாற்றை காணீர் எஞ்சொல்லி சொல்லுகேன் அன்னமீர்கள். வெள்ளச்சுகமவன் வீத்திருந்த வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளக்குழா விளையாட்டொலியுமரா திருப்பேரையில் சேர்வன் நானே. நாம் போகணும், உடனடியா என் மகர நெடுங்குழை காதன சேவிக்கணும். பெண்ணே நீ எதற்கு தோற்றாய்? ஆழ்வாருடைய தாயார் கேட்கிறாள். அவன் காதழகுக்கு தோத்தேன், அவன் காதல சாத்தி கொண்டிருக்கிற தோடு குண்டலத்தின் அழகுக்கு தோத்தேன். இனி மனசு என்னிடத்தில் இல்லை, என் நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார், இனி ஆரை கொண்டு என்னுஷாகோ என்னும் மனசையே அவ்வெம்பெருமானிடத்திலே பறிகொடுத்தார். எட்டாவதாக நாம் தரிசிக்கும் பெருமான் மகர நெடுங்குழை காதர். இப்பெருமான் தென் திருப்பேரையை சேர்ந்தவர். ஐந்து நிலையிலும் அழகிய கோலம் காட்டும் பெருமாளே, அர்ச்சனை செய்தோம் அர்ச்சாவதாரா மாமலை திருமாலே, உந்தன் தரிசனம் உலகில் அதிசயம் கண்டோம் பெருமாளே, உள்ளம் பொங்க உன் நாமம் கூறினோம் ஆனந்தம் பெருமாளே. இனி கடைசியாக திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமான். ஆபத் சகத்தம், ஆபத்து காலத்திலே காக்கக்கூடிய தன்மை, இதைத்தான் பெருமாள் காட்டினாரா. நம்ம டெபாசிட் வச்சிருக்கோம், பிக்சட் டெபாசிட் போட்டு வைக்கிறோம் இல்லையோ, எதுக்கு? நமக்கு தேவை ஏற்பட்ட ஆபத்து காலத்திலே காக்கும். அதுவே நிற்குமா நிற்காதான்னு தெரியல. ஆனா நீங்க திருக்கோளூருக்கு வந்தீங்கன்னு வச்சுங்க, வைத்தமாநிதி, இது எப்பவுமே காக்கும். இந்த டெபாசிட் ஒண்ணுமே ஆகாது, வட்டியும் ஒண்ணாகாது, முதலும் ஒண்ணாகாது. எப்போதும் நமக்கு அனுகிரகித்து கொண்டு நம் ஆபத்தை போக்கியே இருக்கிறான் அல்லவா. அவனுக்கு ஆழ்வார் பாடினார். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னன்னே கண்கள் நீர் மல்கி மண்ணிருள் அவன்சேர் வளம் மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. இந்த ஆபத்திலே நமக்கு நிதியாக இருந்து உதவக்கூடியவனை விட்டு மற்ற நிதி எதற்கு நான் தேடி போக வேண்டும்? ஒன்பதாவதாக நாம் தரிசிப்பது வைத்தமாநிதி பெருமானை. திருக்கோளூரை சேர்ந்தவர் இவர். நான்கு கைகளும் நல்லருள் புரிய நின்றிடும் பெருமாளே, நாலாயிரமாய் பாசுரம் கேட்கும் நாராயணமாலே, வேண்டும் நெஞ்சிலே வந்து அருள் தரும் வேங்கட பெருமாளே, வேதம் பேசுதே உனது நாமமே வராக பெருமாளே. ஆலயத்தை விட்டு வெளியே வந்த